9 தொழிலாளர்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மின்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னையும் வாரிய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அனல் மின் நிலையத்தில் நடைபெற்று வருகின்ற பணிகளில் ஒரு பணியாக நிலக்கரி சேமிப்பு கிடங்கு அமைக்கின்ற பணி நடைபெற்று வருகிறது. அந்த சேமிப்பு கிடங்கானது கூரையுடன் கூடிய மூடிய கிடங்காக அமைக்கப்பட இருக்கிறது. அப்படி அந்த கூரை அமைக்கின்ற போது எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நேரிட்டிருக்கிறது. அதில் பணியாற்றியவர்கள் 10 பேர். அந்த 10 பேரும் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள். அந்த 10 பேரில் 9 பேர் உயிரிழந்திருக்கின்ற ஒரு மிக சுகமான சூழல். மற்றொருவர் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி சிகிச்சையில் இருக்கின்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தகவல் அறிந்தவுடன் எங்களுக்கு இது குறித்து ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டதோடு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கியிருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக அங்கே அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டிருக்கின்ற விபத்து பகுதியும் பார்வையிட இருக்கிறோம். இன்னும் சிகிச்சையில் இருக்கின்ற ஒருவரையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக அங்கே செல்ல இருக்கின்றோம். ஆமாம், இரவே நேற்றைக்கு நான் ஊருக்கு சென்றிருந்த நிலையில் ஊரில் பணிகள் முடிக்கின்ற நிலையில் முதல்வர் அவர்களே தொடர்பு கொண்டு உடனடியாக நேரே வந்து இந்த பணியை ஆய்வு செய்ய சொன்னேன். ஊரிலிருந்து உடனடியாக நான் கிளம்பி வந்தது. இப்போ இங்கே பார்த்துவிட்டு அடுத்ததாக என்னோடு செல்ல இருக்கிறோம். உடற்கூறு ஆய்வுக்கான பணிகள் நடைபெறுகிறது. காவல்துறையிடமிருந்து அந்த அறிக்கை வரப்பெற்றவுடன் அது பணி துவங்கி உடற்கூறு ஆய்வு முடிவெற்ற பிறகு பிஹெச்எல் நிறுவனத்தினர் அவருடைய குடும்பத்தாருக்கு அந்த உடல்களை ஒப்படைப்பார்கள். இங்கேருந்து சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதி விமானம் மூலமாக எடுத்து செல்வதற்கான பணிகளை பிஹெச்எல் நிறுவனத்தினர் எடுத்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.